திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய ஒன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும். அம்மா பட்டமால் அம்மா வாங்க. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவ கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலணி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ராஜா ஐயா தொடங்குங்க ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிவாயன். அருள் பெருகு தனி கடலும் உலகு எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய. இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி. தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. கதவும் திறப்ப பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி எழுச்சி. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் தெரு பெருந்துரை வழியடியோம். கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 168வது நாளாக 4ஆம் திருமுறையில இதுவரை நாம திருநேரி சிவழி படித்தோம். இப்ப திருவிருத்தம் படிக்க போறோம். அதுல முதல் 2 பதிகத்தை திருவிருத்தத்தை கொல்லின்னு போட்டு படிட்டாங்க. அதனால அந்த திருவிருத்தத்துல நேற்று நம்ம படிச்ச பாட்டுல முக்கியமான பாட்டு, படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சும் எல்லாவில் கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சித்தம்பலத்து அரண். ஏதோ திருமுறை தமிழோசையில நம்ம திருமுறை பாராயணம் பண்ணலாம், நம்ம தான் பண்றோம்னு நினைச்சிருக்கோம். ஆனா உண்மை அது அல்ல. நாவுக்கரசர் பெருமான் படிக்கிறார், சிவபெருமான் கேட்கிறார், நாம் கருவியாக இருந்து வாயசைக்கிறோம். நம்மை கருவியாக பெருமான் பயன்படுத்துவதனாலே அந்த பெருமானுக்கு நன்றி சொல்லுவேன். இங்க அடைக்கலம் கண்டான்னு சொல்லும்போது பெருமானை சரணடைதல் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. எப்ப நம்ம சரணடை, யாராவது நம்ம விரட்டிட்டு வந்தா நமக்கு பாதுகாப்பாக சரணடையும். ஆமா, நம்மள பகைவர்கள் விரட்டு அடிக்கிறார்கள். யாரை 50 பகைவர்கள் விரட்டு அடிக்கிறார், சரணடைகிறான்னு சொல்ல ஒரு மரபு. ஆனால் அடைக்கலம் என்ற சொல்லுக்கு இந்த உடம்பையே கோயிலாக்கி கொண்டு, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றி கொண்டால் பெருமான் வந்து நம்மிடத்திலே குடிபுவான். நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமே என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதனாலே அவன் வந்து அடைகிற கலனாக இந்த உடம்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பண்டைய மரபு. இந்த உடம்பு பொத்தையுன் சுவர் புழுப்பொழிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பிக்கூரைதான். ஆனால் இதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? புன்புலால் யாக்கை புரை புரை கரைய பொன்னடும் கோயிலா புகச் செய்ய வேண்டும். அப்படி புகச் செய்தால் பெருமான் வந்து நம்முடைய உள்ளத்திலே குடியிருப்பான். அதனாலே அப்படி குடியிருக்கிற களமாக இந்த உடம்பை அமைத்து, அவன் வந்து அடைகின்ற களமாக இந்த உடம்பை அமைத்துக் கொள்ளுதல். அதனால்தான் அந்த அடைக்கலப்பத்துக்கு மேல தலைப்புல எப்படி போட்டிருப்பாங்க? திருவாசகத்துல முத்தி இலக்கணம் என்று போட்டிருப்பாங்க. அதான் அந்த பதிகம் படிக்க சொல்ல நம்ம திருவாசகத்துல அடைக்கலப்பத்து பாராயணம் பண்ணலாம் சொன்னா எனக்கு டைம் இல்லாதனால இன்னைக்கு நம்ம அடைக்கலப்பத்தை அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இப்ப திருவருத்துக்கு அடுத்து போலான்னு நினைக்கிறேன். அதனால அடைக்கலப்பத்து பாராயணம் காலையில அந்த அடைக்கலப்பத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் மணிவாசக பெருமான் படிக்கிறார், திருப்பெருந்துறை பெருமான் கேட்டு கொண்டிருக்கிறார். அதை அதற்கு நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலே பெருமானே நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். அன்பினால் அடியேன் ஆவியோடு அக்கை ஆனந்தமாய் கசிந்து விடுகிறேன். என்கரம் மல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கனூர் கைமாறு என்ற வகையிலே நாம் வாயசைத்தால் பெருமான் நம் உள்ளத்திலே வந்து
குடியிருப்பான். அவன் அடைகின்ற களமாக நம்ம உடம்பு மாறி போகும் என்ற வகையிலே தான் அது முத்தி இலக்கணம் சொல்லி அந்த அதற்கான பதிகம் அந்த அடைக்கலப்பத்து என்ற பதிகம் அதை நம்ம இப்ப பாராயணம் பண்ண 8ஆம் திருமுறையிலே 24வது பதிகம் செழுக்கமல திரளன். இதற்கு அடிப்படையாக திகழ்ந்த அந்த அப்பர் சாமி பாட்டு திருவிருத்தத்துல படைக்கலமாக உன் அமர்த்து எழுத்து அஞ்சும் என் அவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போயேன் தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். அப்ப அவன் அடைகின்ற களமருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில இருந்து பெருமானை தொழுது நீரணிந்து அஞ்செடுத்து ஓத வேண்டும் அந்த பாட்டு சொல்லுது. அதன் மூலமாக இந்த உடம்பை அவர் அடைகின்ற களமாக மாற்றிக் கொள்வார். வாழ்க வாழ்க. அதுதான் முத்தி இலக்கணம். செடுக்கமல திரளன் 8ஆம் திருமுறையில 24வது பதிகம். சிற்றம்பலம் முதல் நான் சொல்றேன், அப்புறம் தொடர்ந்து ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லலாம். சிற்றம்பலம் செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியரு உடன் போயினரு யான் பாவியேன் புழுக்கனுடை புறம்பை பொல்லா கல்வி ஞானமில்லாம் அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இங்க யாரு பழுத்த மனத்தடையாருன்னா இந்த சிவனரிய சீரானோட காலைல 5 மணிலாம் எழுந்து தவறாம கலந்து உள்ள அடியார் பெருமக்களெல்லாம் பழுத்த மனத்து அடியார்கள் தான். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு வெறுப்பனவே செய்யும். படிக்கிறீங்களா? வாங்க. திருச்சிற்றம்பலம். முத்தி இலக்கணம். நன்றிங்கய்யா. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பனவே நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாயடியேனுன் அடைக்கலமே செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியேனுன் அடைக்கலமே. நன்றி. பாரம்பரிய இசையில என் பிறவியை வேறறுப்பவனே என்ற பெருமான் நம்முடைய பிறவியை வேறறுப்பதற்குதான் முத்தி இலக்கணம் என்று சொல்லி நடராஜா பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. இதையே வேற இந்த ராகத்துல பாடுவாங்க. தாமரையா பாடுற ராகம் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையினின் பெருமையினால் அப்படின்னு அது ஒரு மெட்ல பாடுறது. அது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. நம்முடைய குருநாதருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. நானும் நம்ம குருநாதருக்கு நன்றி சொல்லணுங்க ஐயா. ஆமா, ஏன்னா நம்ம கலைக்கல்லூரி கார்த்திகேயன் தாங்க என்ன இப்படி பாட வச்சாருங்க. அதான் ரைட். நல்லது. வாழ்க வாழ்க வாழ்க. அதான் நல்லது. பாரம்பரிய இசை தான் இது. நம்ம பழைய இசை பண்ணி இசை அதுக்கு பேரு. இல்லைன்னா நீங்க பாடின மாதிரி பாடிருப்பாங்க ஐயா. புதுமட்டிலையும் பாடலாம். சில பேர் பாடத்தை ஈஸின்றதுக்காக. ஆனா முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளா இருக்கிறான், அதோடு பின்னை புதுமைக்கும் பெற்ற இருக்கிறான். அந்த மாதிரி பாடலாம். இந்த மாதிரி பாடலாம் பின்னை புது பொருள். அவ்வளவுதான். தம்பி பாடும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் தாமோதரம் ஐயா பாடும் மாதிரி தான் பாடுவேன், எனக்கு இது மாதிரி பாடி பழக்கம் இல்லையாப்பான்னு கண்டோன்னு தம்பி பாடி காமிச்சாப்புல. அதான் நினைச்சேன் நீங்க அப்படிதான் பாடுவேன் எதிர்பார்த்தா. அதான் சக்கரை மாத்திர உடனே நினைச்சேன். ஓ சரி, கார்த்திகேயனை இவங்களை மாத்திட்டாருன்னு நினைச்சேன். அப்பவே அது பேரை சொல்லுங்க. வாழ்க கார்த்திகேயன். நன்றி 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 நன்றி.
இல்ல அது ஒரு மரபு, இது ஒரு ரெண்டுமே பெரும். நமக்கு என்ன நினைக்கும் போது பெருமான் நினைச்சு பாடதான் முக்கியம். நம்ம என்ன மாதிரி பாடுறதும் இல்ல. அது வந்து பெருமான நினைப்பு வந்து பெருமான இடத்துல இருக்கணும். வாழ்க, அவ்வளவுதான். பெருமான் நம்மை வந்து அடைய வேண்டும், அதுதான் அடைக்கலம். அவன் வந்து அடைகிற களமாக நம்ம உடம்பு மாறுகிறது. காயமே கோயிலாக, கடிமனம் வடிமையாக, வாய்மையே தூய்மையாக. அதனால அது வந்து முத்தி இலக்கணம். வாழ்க. மூணாவது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். சிவாய படிக்கும் ஐயா. பிறவியை படிக்கிறீங்களா? 8:24 பெரும் பெருமான். மூணாவது பாட்டு. ராஜா. திருச்சிற்றம்பலம். பெரும் பெருமானின் பிறவியை பேரறுத்து பெரும் பீச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனதினுள்ளே வரும் பெருமான் மலரும் நெடுமாலறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். அவன் பெரும்பெருமான் எனக்கு தரும் பெருமான், அவன் வரும் பெருமான் அரும் பெருமான் அப்படின்னு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து 4வது பாட்டு. படிங்க ஐயா. ஐயா, நான் கிரண் பேசுறேன். கிரண், ராஜா படிக்கிறியா? 4வது பாட்டு படிக்கிறியா? படிக்கிறேங்க ஐயா. வா ராஜா, வா ராஜா. பருதிமார் கலைஞர், எங்களுக்கெல்லாம் பருதிமார் கலைஞர் அவரு. திருச்சிற்றம்பலம். பிரிக்கும் விரிக்கும் அரும்பதம் வேதங்கள் ஓதும் திருச்சிற்றம்பலம். விரிக்கும் அரும்பதம் வேதங்கள் ஓதும் விழுமியனோல் உரைக்கில் பத்து படிப்பா. திருவாசகத்துல அடைக்கல பத்தேடு. இது வந்து திருவாசகண்டாப்பட்டு. திருவாசகத்துல அடைக்கல பத்தி 24வது பதிகம் எடுத்துக்கப்பா. திருவாசகம் புக்கேடு. திருவாசகம் புக்கா? ஒரு நிமிஷம். பாடட்டும், நீ தேடி எடுத்துக்கோ. இருக்கிறவங்க பாடுவாங்க. தேடி எடு. திருவாசகம் எடுத்துக்கிட்டேன். சரி. திருவாசக புத்தகத்தியா? 8ஆம் திருமுறை இருக்கா? 24வது பதிகம் இருக்கா? அடைக்கல பத்துன்னு பதிகம் எண் 24 அடைக்கல பத்துன்னு இருக்கும். அதுல 4வது பாட்டு. இருக்கா ராஜா? ஐயா, இதுல திருநாடன்னு போட்டிருக்கு, அதுவா? சரி, நீ கேட்டுட்டாரு. அப்புறமா அந்த தேவர வருஷம் நான் மறுபடியும் கூட சொல்றேன். சரியா? இப்ப மத்தவங்களை படிக்கணும், அப்புறம் நம்ம கேட்கலாம். நீ எடுத்து வச்சுக்கோ. இல்லைன்னா அடுத்த பாட்டு 5வது பாட்டு எடுக்குமா பாரு. இவங்க 4வது பாட்டு அதை படிக்கட்டும். 4வது பாட்டு அதை படிக்கட்டும். ஒழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழற்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர் கடல்வாய் சுழி சென்று மாதர் திரை போற
காம சுரவெறிய அழிகின்றனன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அழிகின்றனன் உடையாய் உன் அடைக்கலமே. வாய்னமே. திருச்சிற்றம்பலம். உலக ஆசைகளில் அகப்பட்டு அழிவுதான் காமச்சுரவரிய அழிகின்றன என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார். வாழ்க வாழ்க. அப்ப உலக ஆசையை மறந்து அருளிய நிலையிலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சொல்லாமல் சொன்ன செய்தி. வாழ்க. சுருள் புழி கோயர் 5வது பாட்டு. கிரண் படிக்கிறியாப்பா? திலகவதி அம்மா படிங்க. கிரண் எடுத்து வச்சுக்கிட்டா கண்டிப்பாடு படி சொல்லலாம். நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். சுருள் பூரி கோழைய தோழலில் பட்டு உன் திறந்திங்கு இருள் பூரியாக்கையிலே கிடந்தே நன்மை தடங்கன் வெருள் பூரி மானென்ன நோக்கிதன் பங்க பெண்ணோர் பெருமான் அருள் புரியாயுடையடியேனுன் அடைக்கலமே. அருள் புரியாயுடையடியேனுன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றிங்க. நான் என்பது அறியேன் பகல் இரவாவது மறியேன் சொல்லி யான் என்ற எண்ணத்தை மறந்து மணிவாதக பெருமான் பாடுகிறார். சிவபெருமான் கேட்கிறார். நாம் வாய்சைக்கிறோம் என்றால் அந்த அருள் தானாக நம்ம வந்து சேரும். அதான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. ஆனந்தனையா வாங்க. மாழமை பாவிய கல்வி. திருச்சிற்றம்பலம். பாழமை பாவிய கண்ணிய வன்மத்து இட உடைந்து தாடியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலத்தால் வாழிய போது வந்தென்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப்பா உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. ஆழியப்பா உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். வாழி எப்போது வந்து எந்நாள் வணங்குவன் வல்வினையேன். நான் எப்போ வந்து வணங்குவேன்? காலையில 5:20 சிவன் சிகாரத்தினுடைய அந்த அமைப்புல டிவி சேனல் அடையாள சேர்ந்து நான் உன்னை வணங்குவேன் என்று சொல்கிற மாதிரி. வாழ்க வாழ்க. மென்கண்ணினார் நுடங்கும் விடையார். படிக்கிறியாப்பா? 7வது பாட்டு. நிற்காரா லைன்ல? புத்தகம் கட்டுதா கேளுங்க. லலிதாமா படிச்சாங்களா? லலிதாமா படிக்கும். அடியன் படிக்கிறியா? அடியன் படிக்கிறேன். சிவாயனம். மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு உன்கணனாய் புரள் வேனை புரளாமல் புகுந்தருளி என் கணிலே அமுதூரி தித்தி தென் பிழைக்கிறங்கும் அம் கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அம் கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பெருமானுடைய பிழைக்கு எப்போது இறங்குவான்? என் கண்ணிலே அமுதூரி தித்திக்கிற போது என் பிழைக்கு இறங்குவான் என்று சொல்கிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. மாவடு பகிரன். அடியேன் படிக்கிறேன். மாவடு அன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூடிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடையாடு குழல் போல் கறந்து பரந்த உள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே.
ஏன்னா நீ இந்த பிறவில வச்சுக்கப்பட இல்ல உன்னிடையில சேர்க்கப்பட உன்னுடைய முடிவு மாவடு வகிர்ந்த கண்ணி பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் எல்லாம் உன்னுடைய விருப்பம் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு பிரிவு அறிய வந்தவாசி செண்பகவல்லியம்மா. ஐயா நான் திருச்சிற்றம்பலம் பாடிட்டமா தம்பி பாடிட்டா அப்புறம் பாடுங்க. அடுத்த பாட்டு நீங்க பாடுங்கம்மா. பாடு ராஜா. பரதிமார் கலைஞர். திருச்சிற்றம்பலம். பிரிவறியா பிரிவு அறியா அன்பன் அருள் பெய்கழல் தாளினை மறிவு அறியா செல்வம் வந்து வெற்றார் உனை வந்திப்பதுவோர் நெறி அடியே நின்னையே அடியே நின்னையே அறியும் அறிவு அறியேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவு அறியேன். இதெல்லாம் எப்போ வரும்? திருமுறை தமிழ் வந்து திருமுறை பாடினா தானா வந்துடும். வாழ்க வாழ்க. வழங்குகின்றாய்க்கு தனந்தனின் அடியாரோடு கலைத்திருத்த வாழ்க. 10வது பாட்டு வழங்குகின்றாய்க்கு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஐயா பாடுறீங்களா ஐயா? அடியேனே பாடுமா. வழங்குகின்றாய்க்குன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையான் தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்துய்ய கொள்ளாய் அழுகுகின்றேன் உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்துய்ய கொள்ளாய் அழுகுகின்றேன் உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய். தண்ணீர் என்பது சுவையின் அடையாளம். நீரில் என் சுவை நிகழ்ந்தோன் காண்கன்னு பாடுவார் மணிவாத பெருமான். அதனால அந்த சுவையின் அடையாளமாக இருந்தால் பெருமான் தித்திப்பான் இல்ல, தானே வந்து எனது உள்ளம் புகுந்து தித்திக்கிற சிவபெருமான். அதனால அந்த வகையில அமைந்த அடைக்கல 10 பதிகம். இது என்ன யாரும் படிக்கணுமா இல்ல நம்ம அடுத்த பதிவுக்கு போலாமையா? படிச்சிடலாம். இந்த படிக்கட்டுமா ஐயா? ஆமா முதல்ல ஆமா என்ன ரவுண்ட் படிச்சா எல்லாரும் படிச்ச மாதிரி அப்புறம் படிக்கலாம் இது வேணாம் குறவாங்க. அடியாரோடு கலைத்திருத்தல். முதல் பாட்டு செழுக்கமல. செழுக்கமல நின் செழுக்கமல திரளான நின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனதடியாருடன் போயின யான் பாவியேன் பொழுகனுடை புன் குறும்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழகு மனதடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. பொழுகனுடை புன் குறும்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழகு மனதடியேன் உடைய உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நான் அழுக்கு மனத்து அடியேன் தான், ஆனால் என்னை தூய்மை செய்வதற்காக அவன் வழங்குகின்ற தண்ணீரை வைத்திருக்கிறான்னு கடைசி பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஆயா பாலசுந்தரம் இருக்காங்களா? பாடுங்க பாலசுந்தரை. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையினின் பெருமையினால் பொறுப்பவனே அறபோன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திரு அருளால் என் பிறவியை வேர்
ஆறுபவனே உடையாயடியேனுன் அடைக்கலமே. சிற்றம்பலம். சிவாயம் ஐயா. நின் பெருமையினால் பொறுப்பவனே என்று இந்த அடியார் செய்யும் அனாசாரங்களை பொறுத்தருளக்கூடிய பெருமான். வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு வேற என்ன இருக்காங்களையா பாட சொல்லுங்க. படிக்கிறேன் நானு. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அரும்பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. திருச்சி. பெரும்பிச்சு தரும் பெருமான் தன்னுடைய கருணையை நமக்கு அருள் செய்கிற பெருமான். வாழ்க. பொழிகின்ற துன்பு. நான்காவது பாட்டு. பொழிகின்ற வாழப்பாடி சித்ரா. வாழப்பாடி சித்ரா. கணபதி ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கலற்புனை கொண்டிழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர்கடல் வாய் சுழி சென்று மாத திரைபொற காம சுரவெறிய அழிகின்ற நன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நன்றிங்க. அஞ்சாவது பாட்டு. பொருள் ஐயா இருக்காருங்க ஐயா. நானும் படிக்க சொல்லுங்கம்மா. படிக்க சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். பொருள் புரி கூழைய சூழலில் பட்டு உன் திறம் மறந்திங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து எய்த்தனம் ஐந்தடங்கன் வெருள் புரிவான் அன்ன நோக்கிதன் பங்க இன்னோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேனும் அடைக்கலமே. அருள் புரியாய் உடையாய் அடியேனும் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது பாட்டு. மாழமை பாவிய கண்ணி. சித்ரா சித்ரா. அடுத்தது கணபதி ஐயா. வாங்க. திருச்சிற்றம்பலம். மாலைமை பாவிய கண்ணிய வன்மத்திட உடைந்து தாளியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலத்தாள் வாலிய போதுவன் தென்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆலிய பாவுடையாய் அடியேன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து ஏழாவது பாட்டு. மின்கண்ணி. கணபதி ஐயா இருக்கீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். சிவா நமச்சிவாயம். சிவா அடியார் பெருமக்கள் பாதபூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமாண மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்ப தூபதீபம் அக்ரம் தூபதீப நீராஞ்சன சமர்ப்பம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவாய நம. சிவாய நம. நன்றி ஐயா. மென்கணினாருடங்கும் இடையர் வெகுளி வளையில் அகப்பட்டு பொன்கணல பேணி புரணாமற் பூந்தருளே என் கணிலே அவதூரி தித்தின் பிழைக்கிறங்கும் அங்கனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. எண்களிலே அவதூரி தித்தன் பிழைக்கிறங்கும் அங்கனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. உன் அடைக்கலமே. சிவா சித்திரபணம்.
பெருமான் நினைத்து கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீர் அமுதமாக தித்திக்கும். அதனாலே அவன் என் பிழையை பொறுப்பான். என் பிழைக்கிறங்கும் அங்கண்ணனே வாழ்க. மாவடு வகிரன். சிவசெல்வி அம்மா, சிவசெல்வி அம்மா, அடுத்தது பரமேஸ்வரி. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மாவிடு வகிரண்ண கண்ணீர் நடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடையாடு குழல் போல் பறந்து பறந்ததுள்ளம் ஆகிய உடையாயடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பரமேஸ்வரி அம்மா பாடுங்க. சிவாய நம சிவாய நம. பிரிவரியா அன்பர் நின்னருள் கழல் தாளினைக்கு மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பது போர் நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாயடியேன் உன்னடைக்கலமே அறிவறியேன் உடையாயடியே உன்னடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். உமா அம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். வழங்குகின்றாய்க்கின் அருளாராமுதை வாரிக்கொண்டே விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதி இமையா தலங்கருள் தேனன்ன தன்னே பருக தந்த உய்ய கொள்ளாய் அழுகுகின்றேன் உடையாயடி உன் அடைக்கலமே அழுகுகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. வேற என்ன இருக்காங்களையா? அவ்வளவுதையா? பதிக்கிறதுக்கு போலாமா? படிக்க விரும்புகிறேன். போலாம், அடுத்தது படிக்க போலாம். திருக்கம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராபுத்தருடைய அந்த திருத்தத்திலே வந்த அந்த பாட்டுனால இந்த பதிகம் பாடுற புண்ணியம். படைக்கலமாக உன் ஆத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எடுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரணே. காலையிலிருந்து அஞ்செழுத்து ஓதி திருநீர் அணிந்து பெருமானை அடைக்கலம் போக வேண்டும் என்று அப்பர் சாமி சொன்ன பாட்டு. அதற்கு அடையாளமாக வந்த மணிவாதருடைய அடைக்கலப்பத்து. வாழ்க வாழ்க. இப்ப நம்ம திருமுறை தமிழோசையில 4ஆம் திருமுறையில 82வது பதிகமாக திருக்கழுமலம். இது வரைக்கும் 2 பதிகம் அந்த கோயில் பதிகத்தை படிச்ச சிதம்பரத்துக்குரிய பாட்டு. இப்ப திருக்கழுமலம் என்ற ஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை நமக்கு சீர்காழிதான் திருக்கழுமலம். அங்கே பெருமானுடைய புகழை ஞான சம்பந்த நாவுக்கரசர் பாடுகிறார். அதற்கான திருவிருத்தம் இராப்பன் 4 என்று சொல்லி நாழிகை 41:15 45க்குள்ள இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. இந்த தலம் காவிரியுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்டது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் நாயகர் புராணத்தில் 187 இருக்கையா? பெரிய பெரு. ஆமா, அதேதான். பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது வேணி வீற்றிருந்து அருளும் பிரான் முன் நின்று வரிவு உரு செந்தமிழ் மாலை பத்தியோடும் பார்கொண்டு மூடி எனும் பதிகம் போற்றி அரிய வகை புறம்போந்து பிள்ளையார் தம்
திருமடத்தில் எழுந்தருளி அமுது செய்து மறிவியலன் குருவோன்மை அற்றை நாள் போல் வளர்ந்து ஓங்கு உடன் பல நாள் வைகும் நாளில். அவர் திருநாவுக்கரசு நாயனார் சிதம்பரத்திலிருந்து சீர்காழி வந்த ஞானசம்பந்தர் பெருமானை சந்தித்த போது இருவருமாக சென்று கோயில்ல போய் நின்ற போது இந்த பெருமான் தான் எனக்கு ஞானப்பால் கொடுத்தாரு, அவரை நான் பாடுறேன் நீ கேளுன்னு சொல்ல, உன்னுடைய பெருமான் நீங்க பாடுங்கன்னு அவரை சுட்டி காட்டிய போது இப்ப இந்த பாடு பாடுபடுது. உம்முடைய பெருமானை பாடும்னு நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தர் சொன்னாராம். அதுபோது பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். அதுக்கான பதிகம் நண்புரு கேண்மை, அந்த கேண்மையாலே அற்றை நாள் போல் அங்கே உடன் பல நாள் வைகும் நாளில் பாடிய வாழ்க வாழ்க. பார் கொண்டு மூடி கடல் கொண்ட நான்கு நின் பாதமெல்லாம் நாலஞ்சு புள்ளிடம் ஏந்திட என்பர் நளிர்மதியம் கால் கொண்டவன் கை சடை விரித்தாடும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றுமுண்டோ அந்த நாழி அகலிடமே. ஆளன்றி மற்றுமுண்டோ அந்த நாடி அடைக்க அகலிடமே. அந்த நாழி அகலிடமே. அந்த அகலிடமாகிய சீர்காழி பெருமானுக்கு நான் ஆளாவதென்று வேறு என்ன செய்வேன் என்று நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்தருடைய எதிரிலே என்று பாடிய பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சடையார் கொடி. இரண்டாவது ரேவதி இருக்கீங்களா? ரேவதி அம்மா வாங்க. ரேவதி அம்மா நாலாம் திருமுறை 82ல கடையார் கொடி நேடும் மாடங்கள். கடையார் கொடி நேடு மாடங்கள் எங்கும் கலந்திலங்க உடையார் உடைத்தலை மாலையும் சூடி உகந்தருளி விடையார் தான் உடைய அங்கு அவ்வேதியன் வாழும் கழுமலத்துள் அடைவார் வினைகள் அவையல்க நாள்தோறும் ஆடுவரே. சிற்றம்பலம். அடியார் அடைவரே. அவ பெருமான் விடை உகந்த வேதியன் என்று சொல்லி அந்த பெருமானை நாள்தோறும் அவன் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. திரைவாய் பெருங்கட. மூணாவது பாட்டு. மல்லிகா மல்லிகா வாங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவாய் பெருங்கடல் மொத்தம் குவிப்ப முகத்தொண்டே நுரை ஐயா இறைவாய் பெருங்கடல் மொத்தம் குவிப்ப முகந்து கொண்டே நுரைவாய் நுழைசியரோடி கழுமலம் தொல்லெழுந்தும் உள்ளெழுந்தும் விரைவாய் நறுமலர் கூடிய விண்ணவன் நின்னடிக்கே வரையாய் பரிசிவை நாடொரும் நத்தமை யாழ்வனமே யாழ்வனவே. வரையாய் பரிசிவை நாடொரும் நத்தமை யாழ்வனவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வரைவாய் பரிசுவை நாடொரும் நம் தம்மை ஆழ்வனம் என்பது நாளும் திருமுறை தமிழகத்துல இந்த தேவார திருவாசகங்களை படிப்பதுதான் நம்மை ஆழ்கிற சிறப்பு. வாழ்க வாழ்க. விரிக்கும் அரும்பதம். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். நாலு 82 திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. விரிக்கும்
அறுபதம் வேதங்களோதும் விழுமிய நூல் உரைக்கில் அரும்பொருள் உள்ளுவர் கேட்கில் உலகமுற்றும் இருக்கும் பறையொடு பூதங்கள் பாட கழுமலவன் நிறுத்தம் பழம்படி பாயாடும் கடல் நம்மை ஆள்வனவே நிறுத்தம் பழம்படி பாடுங்கழல் நம்மை ஆள்வனவே. திருச்சிற்றம்பலம். நிறுத்தம் பழம்படியாடும் கடல் நம்மை ஆழ்வனவே. பெருமானுடைய திருவடிகள் நம்மை ஆழ்வதற்காக இருக்கின்றன என்று சொல்கிற பாடல். அதனால விரிக்கும் அரும்பதம் வேதங்கள் ஓதும். விரிக்கும் அரும்பதம் எது? நம்ம வேதமாகிய அஞ்செழுத்து. அஞ்செழுத்தை அங்க இங்க விழுமிய நூல்கள் என்பது திருமுறை நூல்கள். திருமுறை நூல்கள் அஞ்செழுத்தை பற்றிய நிறைய செய்திகளை சொல்கின்றன. அதை விரிக்கும் அரும்பதமாக இருக்கின்றன. அதான் அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி என்ற வகையில வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு சிந்தித்தெழுவன. சிந்தித்தெழு மனமே. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிந்தி தெழுமனமே நினையாமுன் கழுமலத்தை பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லனை பசுபதியை சந்தித்த காலமறுத்தமென்றெண்ணி இருந்தவர்க்கு முந்தி தொழுகழல் நாடோறும் நந்தமை ஆழ்வனவே. முந்தி தொழுகழல் நாடோறும் நந்தமை ஆழ்வனவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முந்தி தொழுபதம் தொழுகடல் நாள்தோறும் நந்தம்மை ஆளுடவே. அந்த பெருமான் முந்தி தொழுகிறது. நாம் முந்தி தொழுகிற பதம் அவன் தூக்கி ஆடுகிற திருவிழா குஞ்சித பாதம் சொல்லுவாங்க. அது பெருமான் இடது பதம் தூக்கி ஆடுகிறார். அது அம்பாளுக்குரியது. அந்த கருணையான அந்த திருவடியை தொழுதால் அந்த சிவனுடைய திருவடி நம்மை ஆளும் என்று நாள்தோறும் நம்மை ஆளும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. நிலையும் பெருமையும். ஸ்ரீதேவையா. ஸ்ரீதேவையா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் திருவடி வணங்குகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். 4:82:6. நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய் அலையும் பெரு வெள்ள தண்டு மிதந்த பேத்தோணி பூரம் சிலையில் திரிபுரம் மூண்டெரே தாத்தங்கழுமலவ பலரும் கலனடி நாள்தோறும் நந்தம்மை ஆழ்வனவே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அலரும் கடலடி நாள்தோறும் நம்மை ஆழ்வனவே. பெருமாளுடைய திருவடி நாள்தோறும் நம்மை ஆழ்வதற்கு காத்திருக்கின்றன. அதை நாம் தொழாதுதான் நம்முடைய பணி. தொழுதால் அது நம்மை ஆட்கொள்ளும். வாழ்க வாழ்க. முற்றி கிடந்து. வாங்க. முற்றி கிடந்து முன்னீரின் மிதந்துடன் மொய்த்தமர சுற்றி கிடந்து தொழுபடுகின்றது சூழரவம் தெற்றி கிடந்து கொன்றத்துள கொன்றளதுன்றி வெண்திங்கள் சூடும் கற்றை சடை முடியார் கிடமாய கழுமலமே. சிவாயினமே. பெருமான் தன்னுடைய திருமுடியிலே கொன்றை மாலையையும் வெண்திங்களையும் சூடியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. உடலும் உயிரும். தமிழரசி வாங்க. 8வது பாட்டு. சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. உடலும் உயிரும் ஒரு வழி செல்லும் உலகத்துள்ளே
அடையும் உனை வந்து அடைந்தார் அமரர் அடியினை கீழ் நடையும் விழவோடு நாள்தோறும் மல்கும் கழுமலத்துள் விடையன் தனிப்பதம் நாள்தோறும் நம் தம்மை ஆள்வனவே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. உடலும் உயிரும் ஒரு வழி சென்று இந்த உலகத்துள்ளே நம்மை உலகிலே செலுத்திக் கொண்டிருக்கின்றன. அதை நாம் அருளிலே செலுத்த வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க பறவை கடல் நஞ்சு. படிக்கிறீங்களா? நடராஜா படிங்க. படிங்க ஐயா. பறவை கடல் நெஞ்சம். ஐயா என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா ஆமா. 482-9 உங்களே தான் கூப்பிட்டோம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். 82வது 9வது பாட்டு. சரிங்க ஐயா. ஐயா என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க ஐயா. திருவிருத்தம். திருவிருத்தம் கொல்லி பண்ணு. பண்ணுன்னு சொன்னா கொல்லி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அத ஆனா நாவுக்கரசர் வந்து அதை திருவிருத்தம் என்ற தலைப்புல பாடியிருக்கார். எத்தனாவது பாட்டுங்க? 9வது பாட்டு. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அந்த பாட்டு எல்லாம் பாடுங்களா? அதான் கொல்லிப்படாதானே ஐயா. பறவை கடல் நஞ்சு தானுங்க ஐயா. பறவை அடைக்கல பத்து பாட்டு பாடுங்க. பாடுங்க. பறவை நஞ்சம் பாடு. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பறவை கடல் நஞ்சம் உண்டது மில்லை பார் முழுதும். அப்படி பாடலாம் ஐயா. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இப்படிதான் எப்படி வேணாலும் பாடலாம். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மரபாமை பொருள். இப்படிதான் பாடினா அப்படிதான் பாடினா இந்த இதுலதான் பாடினா எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த வகையில வருதோ அந்த வகையில பாடலாம். பறவை கடல் நஞ்சம் உண்டது மில்லை பார் முழுதும் நிரவி கிடந்து தொழப்படுகின்றது நீண்டிருவர் சிரமப்பட வந்து சார்ந்தார் கடலடி காண்பதற்கே அரவ கடலடி நாள்தோறும் நந்தமை ஆள்வனவே. நன்றிங்கய்யா. நீங்க ஒன்னும் சிரமப்படவானா அவரே வந்து பெருமாறே வந்து உங்களுடைய அந்த கடலடி மூலமா உங்களை சார்வார். அந்த அந்த கடலடி நாள்தோறும் நம் தம்மை ஆளும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வாழ்க. ஆமா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க. அதனால பெருமாறை எந்த வகையிலையும் பாடலாம். இப்படித்தான் பாடினா அப்படிதான் பாடினா எந்த சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வடமொழி அது வடமொழியில் தான் இருக்குது. இங்க வந்து வெறும் இதுதான் அன்புதான் முக்கியம். அதனால எப்படி வேணாலும் பாடலாம். பாடலாம். கரையார் கடல் 10வது பாட்டு. கரையார் கடல் சூதர். என்ன பட்டம்மாள் படி. ஐயா நான் படிச்சுட்டேங்க ஐயா. யோசனை பண்ணிக்கிறேன் ஐயா. சொக்கம்மாவை கூப்பிட்டீங்க. சொக்கம்மாவை பாட சொல்லிடுங்க ஐயா. நான் பாடிட்டேங்க ஐயா. சிவா. திருச்சிற்றம்பலம். சொக்கம்மாலம்மா வந்து பாடிடுங்கம்மா. உங்க பாட்டை நான் பாடிட்டேன். இருக்கட்டும் ஐயா. நீங்க பாடுங்க ஐயா. நான் கொஞ்சம் இதுவா இருக்கும். அடியன் படிக்கலாமா? படிங்க. திரௌபதி அம்மா படி. கடல் சூழ் இலங்கையர் போந்தன் முடித்தர கொலையா மலரடி ஓண்டலும் உள்ளம் விதிர்த்து தலையா கிடந்துயர்ந்தான் கழுமலம் காண்பதற்கே அலையா பரிசிவை நாள்தோறும் நம் தம்மை ஆழ்வனவே. அலையா பரிசிவை நாள்தோறும் நம் தம்மை ஆழ்வனவே. திருச்சிற்றம்பலம். ராவனுடைய 10 தலை எப்ப உயர்ந்ததுன்னா பெருமானுடைய திருவடி ஊன்றலும் உயர்ந்ததாம். தொலையான் மலரடி ஊன்றலும் உள்ளம் விதிர்விழுத்து தலையாய் கிடந்து உயர்ந்தான்
ஆனா பெருமானுடைய திருவடி அவனுடைய தலைவரையில பட்ட போது அவன் உயர்ந்து நின்றான்னு சொல்றாரு நம்முடைய நாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. ஆக அங்க திருவடி சிறப்பு தான் அவனை உயர்த்தியது இப்படி சொல்லி அடுத்த பதிவை முடிச்சலாமா? டைம் நினைச்சியா ஐயா? முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சிடலாமா? சரி, வாழ்க. இல்ல அது இந்த அந்த திருக்கண்மலையில ஒரு அடுத்த பதிகத்துல ஒரே ஒரு பாட்டு தான் இது. அந்த ஒரு பாட்டு ஆமா, ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. அந்த ஒரு பாட்டு முடிச்சா 83வது பதிகம் திரு 4ஆம் திருமுறையில நம்முடைய நாவுக்கரசருடைய திருவிருத்தம் இராப்பண் 4 பண் வந்து நேரம் வந்து 41:15 45 மணி வந்து இரவு 10 to 12. ராகம் வந்து நவரோஸ். காவினுடைய தென்கரை வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்ட பகுதி இது. பெருமான் இங்க வந்து தோணியப்பராகவும் அம்பாள் வந்து திருநிலையா இருக்கிறார். இதற்கான பெரிய புராண பாடல் 187. 187யா? ஒரு அந்த பதிகத்துல ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. அந்த பாட்டை சொல்லி முடிச்சிடலாம். நிமிஷம் நாளைக்கு. பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது பேணி வீற்றிருந்து அருளும் பிரான் முன் நின்று பரிவு செந்தமிழ் மாலை பத்தியோடும் பார்கொண்டு மூடி எனும் பதிகம் போற்றி அரியவகை புறம் போந்து பிள்ளையார்த்தம் திருமடத்தில் எழுந்தருளி அமுது செய்து மருவிய நண்பு உரு பேண்மை அற்றை நாள் போல் வளர்ந்து ஓங்கு உடன் பல நாள் வைகும் நாளில். பொதுவாகவே எந்த தளத்துக்கு போனாலும் பெருமா நேரா திருக்கோயில் செய்து வழிபடுதான் மரபு. ஆனால் இங்கே ஞானசம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு நாவுக்கரசர் ஞானசம்பந்தருடைய இல்லத்து மாளிகைக்கு வருகிறார். இருவருமாக சேர்ந்து போய் அந்த தோணியப்பரை வணங்கி இங்க பதிகம் பாடிவிட்டு மீண்டும் இல்லத்துக்கு வந்து 2 பேரும் திரு அமுது கொள்கிறார்கள் என்று சொல்கிற அந்த பாடல். அதனால ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் இணைந்திருந்த போது பாடுவேன். ஆனா அந்த பதிகத்துல ஒரே ஒரு பாட்டு தான் கிடைச்சது. திருச்சிற்றம்பலம் படையார் மழு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் கடையார் கொடி நெடு மாடங்கள் ஓங்கும் தழுமலமாம் அடைவாய் குறுகினம் பாடை விரிதோறும் வண்டினங்கள் படைவாய் மது உண்டு பேராதரிக்கும் பெரும்பதியே பெடைவாய் மது உண்டு பேராதரிக்கும் பெரும்பதியே. திருக்கழுமலத்தை பெரும்பதி என்று சொல்லி அங்கே வண்டினங்கள் வந்து மது உண்டு பெருமானுடைய பெயரை பேராதரிக்கிறது என்று சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். இதோட இந்த பதிகம் மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போது நாம் பொன்னூசல் பாடி திருக்கடலை அடைத்து வாழ்த்து. வாழ்க. படிங்க திருப்பொன்னூசல் 3வது பாட்டு. சொக்கமால பாட சொல்லுங்க ஐயா. அவங்கதான் ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க ஐயா. படிங்க திருப்பொன்னூசல் 3வது. முன்னீரும் ஆதியும். செல்வி அம்மா வந்திருக்காங்க ஐயா, அவங்களை பாட சொல்லுங்க. முன்னீரும் ஆதியும் மில்லான் முனிவர் குழாம் 11 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீரென கலுளி தன் கருணை வெள்ளத்து மண்ணுற மணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. செண்பகவல்லியம்மா படிங்க. திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு. வந்தவாசி செண்பகவல்லியம்மா.
விடுவின் வெகுளை வைப்பேன். வாங்க வந்தவசமா வாங்க நட ஐயா சாத்தணும். அடியன் கோவில்ல இருக்குங்க ஐயா, நீங்க அடியார் பாடுங்க ஐயா. ஆமா, கோயில்ல இருந்து நட சாத்த முடியாது, உண்மைதான். வாழைப்பாடி சித்திரமா வாங்க. நான் பாடுறேன் சிவா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. பாடுறாங்களா? ஆடியோ கேட்கல. வராங்க ஐயா. விடுமீன் வெயிலீரே கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கில் திருந்தாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கடுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கலவது அடையாமே. உடைப்பாட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பாட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. வாழ்த்து. செல்வம் படிங்க. செல்வம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதொரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகமெலாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் நெஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க கோன்முறை அரசு செய்க குறைவிலாத பயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க பெற்பை குருசேர் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தென்னடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சிடியாரெல்லாம் வாழ்க. அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன் புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மன்னன் கோன்முறை அரசு செய்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். அப்பா நமச்சிவாயா.